Hello everyone. இந்த வீடியோல வந்து நம்ம லோ லெவல் டிசைன் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஹை லெவல் டிசைன் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். இது வந்து லோ லெவல் டிசைன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ இந்த வீடியோல வந்து மெயினா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா லோ லெவல் டிசைன் வந்து நீங்க எதுக்கு படிக்கணும், லோ லெவல் டிசைன்ல கீ கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வீடியோல வந்து இந்த கீ கான்செப்ட் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வித் எக்ஸாம்பிள்ஸோட கோடோட நம்ம வந்து தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ள போலாம். என்னோட நேம் தேவராஜ். வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஃபஸ்ட்டு லோ லெவல் டிசைனை ஒரு எக்ஸாம்பிளோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே வந்து ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தராரு. அந்த டாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரை உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராமாக போடுவீங்க. இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமாக தான் வந்து HLDன்னு சொல்லுவோம். இந்த HLDயில் வந்து என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த சாஃப்ட்வேரோட என்னென்ன ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து HLD பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். பட் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க HLD. ஸோ HLD நீங்கள் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் உங்களோட மேனேஜர்கிட்டே வந்து நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணுவீங்க. அவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே சொன்னால் தான் நீங்கள் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் கோடு எழுதுறதுக்கே போவீங்க. இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து லோ லெவல் டிசைன் சொல்லுவோம். லோ லெவல் டிசைன்னா இந்த HLDயை கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து லோ லெவல் டிசைன். ஸோ இந்த லோ லெவல் டிசைன் வந்து நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போது ஒரு கம்பெனியில் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து டெவலப்பராக இருந்தீங்கன்னா கோடு தான் எழுத போகிறீங்க, கரெக்டாக? ஸோ இந்த கோடு எழுதுகிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு ஃபீச்சரை நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேரை புதுசாக பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கோடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து லோ லெவல் டிசைன். ஸோ இட் கோயிங் டு பி யர் டே டு டே ஆக்டிவிட்டி. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இன்டர்வியூக்காக மெயினாக இன்டர்வியூவில் வந்து எல்லாரும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே வந்து இந்த லோ லெவல் டிசைன் ரவுண்ட் இருக்கும் மோஸ்ட்டாக. ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து LLD வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காகவும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ஜஸ்ட் கோடு எழுதுறது தானே, எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும்ல, நான் பாட்டுன்னு கோடு எழுதிட்டு போயிடுவேன்ல இந்த சாஃப்ட்வேருக்கு. ஸோ பட் அது மட்டும் இல்லை. ஆக்சுவலாக இந்த LLD பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடு எழுதணுன்னா இந்த கோடு எழுதுறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபண்டமெண்டல் கீ கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக மெயின்டெனபிள் கோடை எழுத முடியும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கினா தான் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கே போக முடியும். அந்த கீ கான்செப்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பிரின்சிபல், டிசைன் பேட்டர்ன்ஸ், அப்புறம் டேட்டாபேஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபல்ஸ், அப்புறம் த்ரெட் கன்கரன்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த பேங்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் மேனேஜர் வந்து ஓகே சொல்லிட்டாரு டிசைனுக்கு, HLD ஓகே, இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரீங்க LLDக்கு. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு 2 ஃபீச்சர்ஸை மட்டும் டெவலப் பண்ணி கொடு. அந்த 2 ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னால டெபாசிட் பண்ண முடியும் இந்த பேங்க்கில், அது ஒரு ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ATM வித்ராவல் மூலமா கஸ்டமர்னால காசு எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து 2 ஃபீச்சர். ஒன்று வந்து டெபாசிட், இன்னொன்று வந்து ATM வித்ராவல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க? ஸோ நம்ம சிம்பிளாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிங்க பேங்கிங்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்து 2 ஃபீச்சர்ஸ் அவர் சொன்ன மாதிரி, ஒன்று டெபாசிட், அப்புறம் இன்னொன்று வந்து ATM வித்ராவல். நீங்கள் வந்து லாஜிக்கை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டான், கிளாஸோட ஸ்கெலிட்டானை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டெபாசிட்டுக்கு ஒரு மெத்தட் போடுவீங்க, ப்ளஸ் அப்புறம் ATM வித்ராவலுக்கு ஒரு மெத்தட் போடுவீங்க. ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க பேங்கிங் சொல்லிட்டு, அதுக்குள்ளே வந்து 2 மெத்தட். ஸோ அவர் கேட்ட ஃபீச்சர் இதுதான், நீங்கள் இதை டெவலப் பண்ணி உங்களோட மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ மேனேஜர் வந்து ரிவ்யூ பண்ணுவார், இல்லைன்னா உங்கள் டீம் லீடு வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் இந்த கோடு வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப தப்பு. எதனால் வந்து தப்புனா இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது வயலேட் பண்ணுது. ஸோ எதை வயலேட் பண்ணுது சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த கோடை எப்படி ப்ராப்பராக எழுத முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எது வயலேட் பண்ணுது, இது வந்து ஏன் இந்த கோடு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் மேனேஜர் சொன்னது என்னது, 2 ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னார். ஒன்று வந்து டெபாசிட், அப்புறம் இன்னொன்று வந்து ATM வித்ராவல். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 2மே தனித்தனி ஃபீச்சர். பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே இந்த 2 ஃபீச்சரும் போட்டிருக்கீங்க. பட் ஆனால் அது மாதிரி போடக்கூடாது. அது ஏன் போடக்கூடாதுன்னா இப்போ இந்த கீ கான்செப்ட்டில் சாலிட் பிரின்சிபல்ஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த சாலிட் பிரின்சிபல்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பிரின்சிபலை இது வயலேட் பண்ணுது. அது என்ன பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். அந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கிளாஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுக்கணும், அதுக்கு மேலே வந்து அதுக்குள்ளே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கக்கூடாது. அப்போது உங்களோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்கிங்கில் நீங்கள் வந்து டெபாசிட்டும் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஹேண்டில் பண்ணுறீங்க, ப்ளஸ் ATM வித்ராலும் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஹேண்டில் பண்ணுறீங்க. இது 2 ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு கிளாஸ்க்குள்ளே ஹேண்டில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து சாலிட் பிரின்சிபலை வயலேட் பண்ணுது. ஸோ உங்களோட கோடு தப்பு. அதனால் உங்கள் மேனேஜர் உங்களோட
லீடெலாம் வந்து இதை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி ஒரு லோ லெவல் டிசைனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கீ கான்செப்ட், நம்ம சாலிட் பிரின்சிபலும் தனியாக பார்க்க போகிறோம், டிசைன் பேட்டர்ன்ஸ் தனியாக பார்க்க போகிறோம், UML டயக்ராம்ஸ் தனியாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் டேட்டா பேஸ் டிசைன் ப்ளஸ் த்ரெட்டு கன்கரன்சி சொல்லிட்டு எதெல்லாம் வந்து மேண்டட்டரியோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் லோ லெவல் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதனை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.